அண்ணா அண்ணா என்னை இங்க இருக்க கஷ்டமா இருக்கு அண்ணா. ஓ ஹலோ பாரியாடா? உண்டா உண்டா கொஞ்சம் இதில் வந்துடும். சரி 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 வா. வந்துடும். சரி வா. சரி வா. என்ன விஷயம் சொல்லு. முக்கியமான விஷயம்தான். ஒரு 2 நாளாக ஒரு விஷயத்தாவது அனுப்பிச்சு கொண்டு வரேன். முந்த நாள் ஸ்கூல் விடுற டைம் ஒரு 1:30 இருக்கும். ஒரு சின்ன பொருளில் ஒரு ஆள் தனியாக நடந்து போயிட்டு இருந்தது. அப்போ இதே இது நேற்றும் நான் கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு 1:40 போல் போயிட்டு வரக்குள்ள இது நம்ம நேற்று பார்த்த அதே பிள்ளை தானே? கடும் சோகமாக போய் கொண்டிருக்காவு. என்னவா இருக்கும்? போய் கேட்டுத்தான் பார்ப்போம். ஹலோ, என்ன பிள்ளை தனியாக போகிற? அம்மா போயிட்டு வரலையா? இல்ல, என்னை யாருமே தவற மாட்டாங்க. ஏனே தவற மாட்டாங்க பிள்ளையே? அப்போ பிள்ளைட அம்மா அப்பாலாம் இங்கே? எங்களை அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க, அதனால என்னை ஹோம்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அச்சோ, பிள்ளைக்கு அப்ப பெரியம்மா பெரியப்பாக்கள் வேறு சொந்தங்கள் இல்லையா? இல்லைண்ணா, எங்களை அம்மா அப்பா என்னை அப்படியே ஹோம்ல விட்டுட்டு போயிட்டாங்கண்ணா. எனக்கு அங்கே இருக்கே பிடிக்கலண்ணா. அங்கே எனக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே நான் மட்டும்தாண்ணா சின்ன பிள்ளை. என்னோட யாரும் விளையாட வர மாட்டாங்கண்ணா. சின்ன சின்ன பிள்ளை செஞ்சாலும் போட்டு போட்டு அடிப்பாங்கண்ணா. எனக்கு பிடிச்ச சாப்பாடு தர மாட்டாங்கண்ணா. எனக்கு கவலையா இருக்கேண்ணா. அச்சோ, பிள்ளை அழக்கூடா. பிள்ளைக்கு அண்ணாவா நான் இருப்பேன். பிள்ளைக்கு என்ன வேணும்னாலும் அண்ணாட்ட கேட்கணும். பிள்ளை எதுக்குமே பயப்படக்கூடாது, சரியா? எல்லாம் கூடிய விரைவில் சரியாயிடும். அப்போ பாரு, அந்த பிள்ளை இந்த சின்ன வயசுலேயே அனாதை இல்லத்துக்கு போயிட்டு இனி அந்த பிள்ளைக்கு உண்மையான பாசம் காட்டி அந்த பிள்ளையோட கூட இருந்து வழி நடத்துறதுக்கு நீ யாருடா இருக்கா? என்னடா சொல்கிறா? பாவம் இல்லை அந்த பிள்ளை. இந்த பிள்ளை மட்டுமில்லா, இதே மாதிரி இதே ஒரு தவிப்போட எவ்வளோ பிள்ளைகள் இப்பயும் அனாதை இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்குது. இப்போதைய காலங்களில் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பிள்ளைகளை கொண்டு அனாதை இல்லத்துக்கு சேர்த்துட்டு இருக்காங்க. வீட்டை இப்போ சாப்பாடு கஷ்டம், வீட்டை ஒரு தொழிலும் இல்லை, வீட்டை பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்குற கஷ்டம், வீட்டை பிள்ளைய படிக்க வைக்கிற சரியான கஷ்டம், வீட்டை அம்மா அப்பாக்குள்ள சின்ன பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைகளை கொண்டு அனாதை இல்லத்துக்கு சேர்க்கறதுனால இப்போதைய ஆட்கள் இருக்காங்கடா. ஓம், நான் சொல்கிறேன் சரியா? இப்படியான பிரச்சனை வர குடும்பங்களை முன்னேற்றத்துக்கெல்லாம் எவ்வளோ நிறுவனங்கள் இப்பயும் இயங்கி கொண்டு இருக்கு. ஆனால் இதை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் பிள்ளைகளை கொண்டு இதை ஒரு காரணமாக காட்டி பிள்ளைகளை அனாதை இல்லங்களை கொண்டு சேர்த்து கொண்டு இருக்காங்க. இந்த காலத்துல இதான் நடந்து கொண்டு இருக்குடா. ஓம்டா, உண்மைதான். இங்க பாரு, ஒரு பிள்ளைக்கு அம்மா அப்பான்ற குடும்ப உறவு இல்லாம போக்கல அது கீழே எவ்வளோ வழிமுறைகள் இருக்குடா. இல்லை இருந்தா இருக்கு, இதை கொஞ்சம் பாரு. பாரு, கீழே எவ்வளோ வழிமுறைகள் இருக்குன்னு பாரு. அந்த ஒரு பிள்ளைக்கு தன் பிறப்பு குடும்பம்ன்றது இல்லாமல் போக்குள்ள அதுக்கு கீழே உறவினர் பராமரிப்பு இருக்கு. அதுவும் இல்லாட்டிடா அதுக்கு கீழே தபாலித்தல் பராமரிப்பு இருக்கு, மகவேற்பு குடும்பம் போன்ற பராமரிப்பு. அதுவும் இல்லாட்டி மகவேற்பு சர்வதேச பராமரிப்பும் இருக்கு. நீ அதில் நல்லா பாரு. இது ஒன்றுமே இல்லாட்டி தாண்டா அநாத இல்லங்கள், அதாவது வதிவிட நிறுவன பராமரிப்புன்ற ஒரு முடிவுக்கு வரணுண்டா. இதெல்லாம் ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓம்டா, நீ சொல்கிற சரிதான். நானும் இப்படியான பிள்ளைகளை அனாதை இல்லங்களை கண்டிருக்கேன்டா. பாத்தியா? ஏன் இலங்கையில் எடுத்த ஒரு ஆராய்ச்சியில் கூடடா 379 அநாத இல்லங்களும் அதில் 10,748 அநாத பிள்ளைகளும் இருக்குன்னு சொல்லுடா. அப்போ அந்த அதில் இருக்கிற வழிமுறை எல்லாம் இலங்கையில் நடைமுறையில் இருந்திருக்குமெண்டா. இந்த 379 அநாத இல்லங்களும்
தேவைப்பட்டிருக்குமா எல்லாருக்கும்? இந்த 10,748 பிள்ளைகள் எதிர்கால மண்ணில் ஒரு கேள்விக்குறிதானே. அது நினைச்சா ரொம்ப கவலையாக தாண்டா இருக்கு. நம்ம நினைச்சா இந்த வழிமுறையில கொஞ்சமாச்சும் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கலும் கட்டாயம் கேடும். இனி கொண்டுடா பெரியாக்கிட்ட போயிட்டு பிள்ளைகளை அனாதை இல்லங்களுக்கு அனுப்பாதீங்க, இவ்வளவு வழிமுறை இருக்குண்டு அவங்கள போயிட்டு இனி சொல்லிட்டு இருந்தா அவங்க கேட்க போறது இல்லை, அவங்களுக்கு இனி விளங்க போறதும் இல்லை. ஆனா நம்ம நினைச்சா, நம்மளே மாதிரி இருக்கிற இளைஞர்கள் நினைச்சாடா மாத்திடும். எப்படி இப்ப நம்மளோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே, அவங்கள்ட்ட இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். அவனல் மூலமா இன்னும் கொஞ்சம் பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவனில் நம்மளோட சேர்ந்து நிறைய பேருக்கு இதை கொண்டு நிறைய பேருக்கு சேர்க்கலாம். ஏன் இப்போ நாங்கள் ஸ்கூல்ல கொண்டு இந்த செய்தியை சேர்க்கிறதால ஸ்கூல் ஆக்களும் எங்களோட சேர்ந்து இணைவாங்க. இதன் மூலமா ஒரு சமூகத்திலே ஒரு மாற்றத்தை, ஒரு விழிப்புணர்வை இதன் மூலமா கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு வழியும் இருக்கு. இந்த டைம்ல சினிமா மீடியான்றது ரொம்ப அதிகமாக வளர்ந்து போயிருக்கு. எல்லா இளைஞர்களும் அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அப்போ அதை மூலமாக வச்சு எங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை இலகுவாய்ப்படுத்திடும். அப்படி ரொம்ப ஈஸிடா. நிறைய இளைஞர்களுக்கு இந்த டைம்லடா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஐடியாஸ் இன்ட்ரெஸ்ட் கூடி வருது. அப்போ நம்ம ஸ்கூலோட சேர்ந்து ஒரு காம்படிஷனை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அது எப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு குடும்பம்ன்றது எவ்வளோ முக்கியம் என்ற சம்பந்தமாகவும் குடும்ப அக்கறை சம்பந்தமாகவும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லுவோம். அப்போ இதை நிறைய பேர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நிறைய இளைஞர்கள், நம்மளே மாதிரி நிறைய இளைஞர்கள் செய்ய தொடங்குவாங்க. அந்த டைமில் ஒரு பிள்ளைக்கு குடும்பம்ன்றது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ பிள்ளைகள் அனாதை இல்லங்களுக்கு இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஏண்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்டா அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க தான் இடம் வேணும். அப்போ அதன் மூலமாக அவங்க இதை பற்றி அறிவை பெற்றுக்கொள்வாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு தெளிவூட்டல் கிடைக்கும் தானே. அப்போ இது அவங்களுக்கு எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிலை ஏற்படக்குள்ளே இந்த தெளிவூட்டல் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு தானே. இப்போ இதன் மூலமாக ஒரு சின்ன மாற்றத்தையாவது நம்ம எதிர்காலத்தில் கொண்டு வரையிடாதா? கொண்டு வர இயலும். இளைஞர்களாகிய நாங்கள் நினைச்சாடா எதிர்காலத்தில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வரையிலும். அதுக்கு நாங்கள் மனம் வைக்கணும். எல்லாரும் நம்மளே மாதிரி மனம் வச்சா எதிர்காலத்தில் ஒரு பிள்ளையாவது அனாதை இல்லத்துக்கு போகிறத தடுக்க இயலும். இந்த வழிமுறையை நாங்கள் மனம் வச்சு எல்லாருக்கும் கொண்டு சேர்ப்போம். இந்த அவ்வளோ பிளானுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதற்கான ஒரு தெளிவூட்டலை இப்போ இருந்தே செய்ய தொடங்குவோம். எப்போவுமே சப்போர்ட் நமக்கு இருக்குண்டா கட்டாயம் நம்ம இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். அப்படின்னா குடும்பங்களை இழந்து அனாதை இல்லங்கள் தவிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கான மாற்றத்துக்கான விதையை இளைஞர்களாகிய நாங்கள் இப்போ இருந்தே நடத்த தொடங்குவோம். எப்பையும் ஒன்று சேர்ந்து இளைஞர்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுவோம். மாற்றத்துக்கான விதை இளைஞர்களிடமிருந்து.